السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இப்பொழுது நாம் ரஜபுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். பிறை 19. இன்னும் ஒரு சில நாட்களே இந்த ரஜபுடைய மாதத்தில் எஞ்சி இருக்கின்றது. அதிகமாக இந்த துஆவை ஓதுவோம். ஒவ்வொரு நாளும் 10 தடவை வீதம் ஓதி வருவோம். இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ரிஸ்கை அதிகப்படுத்தி தருகின்றான். வாழ்வாதாரத்தை அல்லாஹ் அதிகப்படுத்துகின்றான். நெருக்கடிகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இப்பொழுது கண்ணியமான ஒரு மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். ரஜபுடைய மாதம், அல்லாஹ்வினுடைய மாதம். அதிகமாக நல்லமல்களை செய்வோம். அதிகமாக அல்லாஹ்விடத்திலே கையேந்துவோம். நிச்சயமாக நம்முடைய துஆக்களுக்கு அல்லாஹ் பதில் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, நாம் துஆக்களை கேட்கின்ற பொழுது யக்கீனோடு இஹ்லாஸோடு துஆக்களை கேட்போம். அவ்வாறு கேட்கக்கூடிய துஆக்களே அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. ஒரு மனிதனுடைய துஆ எந்த விதத்திலே அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும் என்றால், ஒரு மனிதன் துஆ கேட்ட உடனேயோ அல்லது சிறிது காலம் தாழ்த்தியோ அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். இல்லாவிட்டால் அவருக்கு வர இருந்த ஒரு பிரச்சனையை விட்டும் அல்லாஹ் அந்த துஆவின் மூலமாக அவரை பாதுகாப்பான். அதே போன்று அந்த துஆவினுடைய பலனை அந்த மனிதன் நாளை மறுமையுடைய நாளில் அடைந்து கொள்வான் என்று இந்த வழிமுறைகளில் ஒரு மனிதனுடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். இந்த துஆவை ஒவ்வொரு நாளும் 10 தடவை நாம் ஓதுவோம். அல்லாஹும்ம கஃபிர்லி வஹ்தினி வர்சுக்னி வஆஃபினி அஊது பில்லாஹி மின் ضيقில் மகாமி யௌமல் கியாமா. அல்லாஹும்ம கஃபிர்லி வஹ்தினி வர்சுக்னி வஆஃபினி அஊது பில்லாஹி மின் ضيقில் மகாமி யௌமல் கியாமா. யா அல்லாஹ், என்னை மன்னிப்பாயாக, எனக்கு நேரோலி காட்டுவாயாக, எனக்கு வாழ்வாதாரத்தை வழங்குவாயாக, எனக்கு ஆரோக்கியத்தை தருவாயாக. கியாமத் நாளின் நெருக்கடிகளிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று பொருள்படக்கூடிய இந்த துஆவை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள்.